அறிந்திருக்கிற ஒரு தேவன். தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாரா? உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பெரிய வெற்றி கூடாக கடந்து போகணும்னு சொன்னா தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்கிற அனுபவம். இரண்டாவது அங்க பார்க்கிறோம், தேவன் மாத்திரமே இப்படிப்பட்ட சூழல்களிலே உதவி செய்ய முடியும் என்கிற பெரிய நம்பிக்கை. ஒருவேளை நீங்கள் கடந்து போகிறதான உங்கள் சூழல்கள் மனுஷன் உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம், அதிகாரங்கள் உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறாங்க, எங்கள் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வேதத்தில் அநேக இடங்களை பார்க்க முடியும். யோசபாத் அப்படிதான் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் வந்து இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்னாலே நிற்க பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். இங்க பாருங்க, அவர் சொல்லுகிறார்கள், தேவ சமூகத்திலே வருகிறார்கள், தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட கடந்து போகிறார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைதான் செய்வார் என்பதை அறிக்கையிட்டு கொண்டே போகிறார். பாருங்க, அவன் தேவ சமூகத்திலே ஆண்டவர் பிள்ளையாய் அவன் சொல்லுகிறான், பிரச்சனைகளோடு கூட கடந்து போகிற போது ராஜா கிட்ட சொல்றான், நீ ஒன்னும் உதவி செய்வனா, என் தேவன் எங்களுக்கு நன்மை செய்வார், எங்க தேவன் எங்களை நடத்துவார். பாருங்க, தேவ பிள்ளைகள் வாயிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை வரணும். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், என் தேவன் எனக்கு என்ன செய்வார்? நன்மை செய்வார். அவருடைய கரம் அவரை தேடுகிற எல்லார் மேலும் நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. தேவனை அறிந்து இருக்கிறான், சொல்லுகிறான், அவருடைய கோபம் அவருடைய சத்துருக்களின் மேலே வெளிப்படும் என்று சொல்லுகிறான். தேவனை அறிந்திருக்கிற, தேவனை அறிக்கையிடுகிற ஒரு வாழ்க்கை. எப்போ சூழல்கள் எல்லாம் மாறி போய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் சொன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனை மாத்திரம், தேவனை நம்பி, தேவனை உயர்த்தி, தேவனை குறித்து அறிக்கை செய்து அவர் பேரிலே நம்பிக்கை வைத்து. ஏன்னா மாற்றங்களுக்கூடாக நீங்கள் கடந்து போக விரும்பினா வேதம் சொல்லுகிற உங்களிடத்துல காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள், தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவர் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும் என்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட இருங்க. என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. கர்த்தர் மெய்யாகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார்.